2 நாள் முன்னாடி ரோபோ சங்கர் அண்ணன் இறந்து போயிட்டாங்க. 46 வயசுல. காரணம் அப்படின்றது லிவரில் இருந்த இஷ்யூஸ். இவருக்கு முன்னாடி குடிப்பழக்கம் இருந்து, அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வந்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் யூடியூப்லலாம் வீடியோ போடும்போது, திரும்ப இவர் 2 மாதத்துல குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதனால தான் இறந்தார் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. என்னடா ஒரு இறந்த மனுஷனை பற்றி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு யோசிக்கும்போது கொஞ்சம் என்ன புரிஞ்சுதுன்னா, இவங்களுக்கு இவர் இன்னும் நிறைய நாள் வாழ்ந்திருக்கணும் அப்படின்ற ஆதங்கம் அதை வெளிப்படுத்துகிறாங்க. இப்போது குடிப்பழக்கம் அப்படின்றது ஓகேப்பா நிறுத்துப்பா அப்படின்னு 4 பேர் திட்டின உடனே நிறுத்தக்கூடிய ஒரு பழக்கம் இல்லை. ஏன்னா உங்களோட பிரெயின் அப்படின்றது அதுக்கு அடிமை ஆகிடுது. பல பேர் இன்றைக்கி இந்த பிரச்சனையில் இருந்துகிட்ருக்காங்க. இவங்களை திட்டுறதோ, ஒதுக்கி வைக்கிறதோ, இல்லைன்னா தினமும் அவங்கள டார்ச்சர் பண்ணி வார்த்தைகளால் குத்துறதோ ஒரு சொல்யூஷன் கிடையாது. ப்ரொஃபஷ்னல்ஸ் நிறைய பேர் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹார்ம் ரிடக்ஷன் அப்படின்ட்டு இந்த அடிக்ஷன் சென்டர்ஸ் அப்படின்றத நடத்திட்டு வராங்க. ஸோ உங்களோட அன்புக்குரியவர்கள் யாராவது இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாங்க அப்படின்னா, நம்ம திட்டி திருத்திடுவோம் அப்படின்னெல்லாம் யோசிக்காமல் இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்புக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா, அவங்களோட ஹெல்த்தை பாதுகாக்க ஆரம்பித்து படிப்படியாக அவங்க எந்த ட்ரிகர் பாயிண்டில் குடிக்கிறாங்கன்றதை பார்த்து அதுலேருந்து வெளில வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச நல்லதை இந்த சொசைட்டிக்கு பண்ணுவோம்.